வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவோம். அதாவது நம்மளை தவறாக அக்யூஸ் பண்ணுறது, நம்ம பண்ணாத விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லி இப்படியாமே அப்படியாமேன்னு கேட்குறது, இல்லை நம்ம பேச விரும்பாத விஷயங்களை திருப்பி திருப்பி துருவி துருவி நமக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கேட்குறது, இல்லை ரொம்ப பர்சனலான விஷயங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி சூழல்லலாம் நமக்கு சில நேரம் அவங்க மேலேயும் கோவப்பட முடியாது, நம்ம மேலேயும் என்ன சொல்லன்னு தெரியாது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கும். இதுக்கு தான் வீட்டுக்குள்ளேயே இருந்துடணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் தோணும். இல்லை அவங்க மேலேயே ரொம்ப கோவப்படுவோம். இதையெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அதாவது நீங்கள் பேசணும்னு நினைக்காத விஷயங்களை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் ஒரு 5 வாக்கியம் தாங்க, 5 வாக்கியம்தான், அதை திருப்பி திருப்பி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிராளியை ஈஸியாக சமாளிச்சிடலாம். பார்க்கலாமா? ஆனால் அந்த 5 விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் காமாக இருக்கணும். நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவங்க சொன்னோன்னே கோவப்படுறதோ இல்லை அவங்கள திருப்பி ஏதாவது வார்த்தை போட்டு பேசுகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் காமாக கம்போஸ்டாக அவங்க கண்ணை பார்த்து, நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பொறுமையாக பதில் சொல்லணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, ஆமாம் இதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க, இதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கே திருப்பி ஒரு கேள்வியாக நம்ம கேட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் ஸ்தம்பிச்சு தான் போயிடுவாங்க. 2வது, ஒரு சாரியோடு சேர்த்து, சாரி இதை பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, இப்போது அதற்கான நேரமும் இல்லை இடமும் இல்லை, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லலாம். 3வது, ஒரு ப்ளீஸ் வேணால் சேர்த்துக்கலாமா? ப்ளீஸ், இது ரொம்ப என்னுடைய பர்சனலான விஷயம், நான் இதை யாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கல, விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். 4வது விஷயம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக, ஓகே வேறு ஏதாவது பேசலாமா அப்படின்னு அந்த டாப்பிக்கில் இருந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு கொஸ்டினோடையே சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா, லைக் வேறு ஏதாவது பேசலாமா, அப்புறம் டூர் போனீங்களே எப்படி இருந்தது, இந்த மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கு டக்குன்னு மாறிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க. ஃபைனலி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் புரியாதவங்கெல்லாம் கூட இருப்பாங்க. திருப்பி கேட்குறாங்கன்னு வைங்களேன், நைஸ் ட்ரை, நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதையே சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லும் பொழுது காமாகவும் இருங்க, சின்ன ஒரு ஸ்மைலும் இருந்ததுன்னு வைங்களேன், திருப்பி திருப்பி ரொம்ப கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நம்ம எப்போதும் பேசக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் எடுத்து விட்டுடலாம். அதாவது இது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஐயோ இதை பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையே, ரொம்ப பர்சனலான விஷயம், எனக்கு ஷேர் பண்ண வேண்டாம், 4வது வேறு ஏதாவது பேசுவோமா, இந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேச விரும்பாத பர்சனலான விஷயங்களோ இல்லை உங்களை கஷ்டப்படுற விஷயங்களையோ கண்டிப்பாக இன்னொருத்தர்கிட்ட பேசணுமா வேணாமாங்கிறது இட் இஸ் யோர் பர்சனல் சாய்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா.